ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. திரைப்படத்திலே நடிக்கின்றவர்கள் அரசியலுக்கு வர முடியும், வெற்றி பெற முடியும் என்ற வரலாற்றை இந்தியாவிற்கே முதல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஆந்திராவிலே எம்டி ராமராவ் உருவாக்கி காட்டினார்கள். இப்போது இருக்கின்ற நிலை டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியை தவிர அண்ணா திமுக என்ற இயக்கம் உங்களை பொறுத்தவரையிலும் அவர் கூறுவதைப் போல நிலை இல்லை. ஏனென்றால் இந்த இயக்கத்தை உருவாக்கி இருக்கிற புரட்சித் தலைவர் படம் இல்லை, புரட்சித் தலைவர் அம்மாவுடைய படம் இல்லை, என்டிஏ கூட்டணியுடைய கூட்டம் பாரதபுரமுடைய தலைமையை அங்கே பாரதபுரம் வருகிற போது அந்த நிகழ்ச்சியிலே பின்னாலே வைக்கப்பட்டிருக்கிற பேனரில் இல்லை. அப்படி என்றால் யாரை நம்பி இவர் கட்சியை நடத்துகிறார்? இவர் முகத்துக்காக ஓட்டு போடுகிறார்களா? அந்த அளவுக்கு செல்வாக்கு மிக்கவரா? குறிப்பாக இவர் எந்த தேர்தலிலும் வெற்றி பெற்ற வரலாறே இல்லை. நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் அனைத்துமே வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதை அவர் உணர்ந்திருக்க வேண்டும். அதை உணராமல் செல்வாக்கு மிக்க தலைவரை, நாளை தமிழகத்தை ஆளப்போகிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற மக்கள் அனைவருமே ஒருமனதாக ஒரு புதிய மாற்றத்தை விரும்புகிறார். இதுதான் உண்மை. அந்த புதிய மாற்றத்திற்கு ஆண்டிற்கு 500 கோடி ரூபாய் வருவாயை தேவையில்லை என்று இன்று மக்களுக்காக நான் பணியாற்றுகிறேன் என்று குறிப்பிட்டு களத்திலே இறங்கியிருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் கேட்கக்கூடும், அண்ணா திமுக காரருடைய இல்லத்திலும் சரி, மற்ற திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அவர் வீட்டிலே சென்று கேட்கின்ற போது அவருடைய குரல் எப்படி இருக்கிறதுன்னு சொன்னால், அவருடைய மனைவி, மகன், மகள் எல்லோருமே புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிற டிவிகேவுடைய தலைவர் வெற்றி தளபதி விஜய் அவர்களுக்குத்தான் எங்கள் வாக்கு என்று சொல்லப்படுகிற நிலை இருக்கிறது. ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.